ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோட்டா கிராஃப்ட்ஸ். பேங்கிள் வச்சு ஒரு பென் ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வேஸ்ட் பேங்கில் வந்து நான் எடுத்திருக்கேன். எல்லா பேங்கிலும் ஒரே சைஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எனக்கு எந்த டிசைனில் வேணுமோ நான் அந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். 7 ஹோல் வச்சு ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரி ரெடி ஆகும். இப்போ வந்து எனக்கு டிசைன் எப்படி வேணுமோ அந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு அது எல்லாத்தையும் வந்து நான் ஒன்றா வந்து க்ளூ வச்சு ஒட்டிக்கிறேன். இது வெறும்னே க்ளூவில் மட்டும்தான் நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த கேப் எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு இதுக்கு வந்து ஃபெவிகால் க்ளூவே போதுமானது. பிளாஸ்டிக் நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். இந்த டிசைன் தான் வைக்கணும்னு இல்லை, நமக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் தேவையோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு ஃப்ளார் டைப்பில் இருக்கணுன்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஃப்ளார் டைப்பில் நான் வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நம்ம வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு பெயிண்ட் ப்ரஷ் போடுற அளவுக்கு நான் கொஞ்சம் ஹைட்டாக நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பேஸ் பண்ணலன்றதுனால பேஸை வந்து ஒரு கார்ட்போர்டில் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன். ஒரு ஃப்ளார் ஷேப்பில் வந்துடும். அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இது கட் பண்ணி எடுத்த பீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபெவிகால் போட்டு கரெக்டாக அந்த கார்னர்ஸில் எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது அப்படியே வந்து அதில் மேலே வச்சு ஒட்டிக்க போகிறோம். பாருங்கள், ஃபெவிகால்லே எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சுன்ட்டு. இதுக்கு நம்ம ஹாட் க்ளூ தான் போடணும்னு இல்லை, ஃபெவிகாலே போதும். ஃபெவிகாலே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து எல்லாம் கலராக இருக்கிறதுனால நான் அதை வந்து ஒரே கலராக ஆக்கணும். டிஷ்யூ பேப்பரை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ 1:1 ரேஷியோவில் வாட்டரும் க்ளூவும் எடுத்துட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வளையலில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பரை வச்சு நான் ஒட்டிக்கிறேன். இப்போ க்ளூ வச்சு ஒட்டும் போது அது வந்து நல்லா ஸ்டிக் ஆகிடும், அது பிரிஞ்சு வராது. இந்த டிஷ்யூ பேப்பர் எதுக்காக ஒட்டுறோம் அப்படின்னா, இது இப்போது பேப்பரில் பெயிண்ட் பண்ணும்போது ஈஸியாக பெயிண்ட் பண்ண முடியும். பெயிண்ட்டும் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் ஆகும், நிறைய யூஸ் ஆகாது. இப்போ பிளாஸ்டிக்கில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய தேவைப்படும். டிஷ்யூ பேப்பரோ இல்லைன்னா நியூஸ் பேப்பரோ நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். எது வேணாலும் நம்ம இஷ்டம்தான் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்னோவேட்டிவ் வீடியோஸ்லாம் அப்கமிங்காக வந்துட்ருக்கோம். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ்க்கு ரெகுலராக வந்துட்ருக்கோம். நான் இப்போ வந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். அதுக்கு மேலே உள்ளேயும் வேணுனாலும் நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் ஒட்டிட்டு நம்ம கலர் பண்ணிக்கலாம். இப்போ அடியில் வந்து நான் டெக்கரேஷன் பண்ணுறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, ஒயிட் லேஸ் வந்து நான் அதில் வந்து ஸ்டிக் பண்ணுறேன். இது வந்து ஃபேப்ரிக்ன்றதுனால நான் வந்து ஹாட் க்ளூ கன் எடுத்திருக்கேன். இல்லைன்னா ஃபேப்ரிக் வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூவே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ இல்லாதனால நான் ஹாட் க்ளூ கன் எடுத்திருக்கேன். இப்போ கீழே வந்து பார்டர் நம்ம நல்லா பெருசாக இருக்கிறதுனால மேலேயும் அதே பார்டர் கொடுத்தோம்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, குவில்லிங் பேப்பர் எடுத்து நான் மேலே வந்து அப்படியே ஒரு லைன் மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு 3 ஸ்ட்ரிப் இல்லைனா 2 ஸ்ட்ரிப் தான் தேவைப்படும். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பார்டர் மாதிரி மேலே வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா பெண்டுக்குள்ளாலேயும் போயிட்டு நல்லா உள்ளே ஸ்டிக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா அது வந்து கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ஃபுல்லாக நல்லா பெண்ட் பண்ணி நல்லா உள்ள வரைக்கும் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கணும் க்ளூவை, பேப்பரை. இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லீஃப் ஷேப்பில் வந்து பஞ்ச் கிராஃப்ட் வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். அந்த லீஃப் வந்து ஒரு 3 லீஃப் எடுத்து ஒட்டிக்கிறேன். சென்டரில் வந்து ஒரு ரோஸ்
ஃபோம் ரோஸ் வந்து நான் அதில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எல்லா ஹோல்லையும் வந்து சைடில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். சிம்பிள் டெக்கரேஷன் தான். உங்களோட பென் ஸ்டாண்ட் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்னோவேட்டிவ் வீடியோஸ்லாம் அப்கமிங்காக வந்துட்டுருக்கும்.